Hi friends, Assalamu alaikum. Welcome back to Risha kitchen. நான் இன்றைக்கு லுக்கைமாத் என்று சொல்லக்கூடிய ஒரு அரபிக் டிஷ் ஒன்று தான் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இது நான் என் ஓன் ஸ்டைலில் தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். வளமையாக செய்கிற மாதிரி இல்லை, ஒரு வேறு மாதிரி ஒரு ஸ்டைலில் தான் இந்த டிஷ் இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இதை செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 400 கிராம் மைதா மாவை சேர்த்துக்கொள்ளுங்க. மைதா மான்னு சொல்கிறது நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கோதுமை, ஸ்ரீலங்காவில் யூஸ் பண்ணக்கூடிய கோதுமை, அதை சேர்த்துக்கொள்ளுங்க. அதோடைய 85 கிராம் கார்ன்ஃப்ளவர் சோள மாவையும் சேர்த்துக்கொள்ளுங்க. அதை சேர்த்துட்டு 15 ml ஆயிலை சேர்த்துக்கொள்ளுங்க. சன்ஃப்ளவர் ஆயிலோ ஏதாவது ஆயிலை உங்களுக்கு இருக்கிற ஆயிலை சேர்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சமாக சால்ட், 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்ததாக இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் இதில் அளவாக தான் சுகர் சேர்த்துக்கொள்கிறோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் எண்டில் இதுக்கு தேவையான ஸ்வீட்டை நாங்கள் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ நீங்கள் கொஞ்சம் சூடான இந்த பாலை இதில் சேர்த்துக்கொள்ளுங்க. பாலும் தண்ணீரும் இந்த வாட்டரும் ரெண்டும் அளவான அளவு மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதை அளவாக சேர்த்துக்கொள்ளுங்க. நான் 250 ml பாலை தான் இதில் சேர்த்திக்கிறேன். அதை சேர்த்துட்டு உங்களுக்கு அது போதாத மாதிரி இருந்தால் உங்களுக்கு இன்னும் மிக்ஸ் ஆக்கி கொள்ளணும், இன்னும் கொஞ்சம் போதாத இந்த மாதிரி திக்காக இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பாலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கொள்ளுங்க. பார்த்து அளவாக சேர்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு நல்ல உருண்டை மாதிரி வரணுமேண்டா கொஞ்சம் திக்கான இந்த பதத்தில் இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. எந்தவித கட்டியும் இல்லாமல் லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நீங்கள் ஃபோக்கால் மிக்ஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எந்த லம்ஸும் இல்லாமல் குயிக்காக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வைங்க. 1.5 ஹவர்ஸ்க்கு மாதிரி இதை மூடி வைங்க. அப்போ நல்லா இது பொங்கி வரும். அடுத்தது இதை நீங்கள் மூடி வச்சுட்டு நீங்கள் உங்கள்கிட்ட ஹனி இருந்தால் நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிற அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் செய்ய தேவையில்ல. அப்படி ஹனி உங்கள்கிட்ட இல்லாட்டி நீங்கள் சீனி பானி, நாங்கள் இந்த கரமல் மாதிரி செய்யக்கூடிய அந்த சீனி பானியை செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு இதை ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எண்டில் இதில் மேலால் ஊற்றி உங்களுக்கு சாப்பிடலும். ஹனி இருந்தால் நீங்கள் இதை செய்ய அந்த சீனி பானி அந்த பாகு செய்ய தேவையில்ல. உங்களுக்கு ஹனியாக ஊற்றியே அது சாப்பிடலும். இப்போ நாங்கள் ஃப்ரைங் பாட்டுக்கு வருவோம். அதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனும் இந்த அடுத்தது ஒரு பவுலில் ஆயிலையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஒவ்வொரு முறையும் போடும் முன்னுக்கு நீங்கள் இந்த ஆயிலில் இந்த ஸ்பூனை இந்த உள்ளுக்கு இந்த அமர்த்திட்டு நீங்கள் அதுக்கு பிறகு எடுத்து போடுங்க. உங்களுக்கு குயிக்காக ஈஸியாக உங்களுக்கு அதில் ஒட்டாமல் ஈஸியாக அது கலண்டு அந்த ஆயிலில் அது இந்த விழும். அது மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு போடுங்க. இப்போ நான் ஒண்டை போட்டுட்டு அதுக்கு திரும்ப அந்த ஆயில் இந்த சின்ன பவுலில் இருக்கிற அந்த ஆயிலில் அந்த ஸ்பூனை தாட்டி அமிழ்த்திட்டு அதுக்கு பிறகு நாங்கள் எடுத்து திரும்ப நான் அந்த மாவு இந்த இதில் மிக்சரில் நான் போட்டுட்டு திரும்ப இந்த ஃப்ரை பண்ணுறதுல போட்டுட்டு அப்படி மாறி நான் அந்த ஸ்டெப்ஸை நான் மாறி திரும்ப செஞ்சு கொண்டே இருப்பேன். அது மாதிரி நீங்களும் செஞ்சு கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக அந்த ஸ்பூன்லேருந்து அந்த மாவு இந்த ஆயிலில் உங்களுக்கு விழும். உங்களுக்கு ஈஸியாக ஃப்ரை பண்ணி ஒரு நல்ல ஒரு ஷேப்லேயே உங்களுக்கு இந்த ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலும். ஃப்ரை பண்ணுறதுக்கு போட்ட இந்த ஒவ்வொரு இதுவும் இந்த கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறி வந்ததுக்கு பிறகு நீங்கள் அதை அடுத்த சைடுக்கு திருப்பி போட்டுக்கொள்ளுங்க. ஆயிலை நீங்கள் ஒரு மீடியம் அளவில் வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். ஹை ஃப்ளேமில் வச்சா உள்ளுக்கு வேகாது. ஸோ மீடியம் அளவில் இதை வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் உள்ளுக்கு வேகும்.
மாதிரி 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறி வந்ததுக்கு பிறகு நீங்கள் இந்த ஃப்ரைங் பேன்லேருந்து இதை எடுத்துக்கொள்ளுங்க. இதே மாதிரி நான் அடுத்த வெஜ்ஜையும் இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இந்த ஃப்ரை ஆகி வந்திக்குது. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகி நான் ஒரு வெஜ்ஜை உங்களுக்கு காட்டுறேன். இது நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கு பிறகு இதில் வந்து நான் ஹனியை வந்து இதுக்கு மேலால் ஊற்றிட்டு இது எங்களுக்கு இப்போ சாப்பிடலும். இது ஒரு நல்ல டேஸ்டான ஒரு அரபிக் டிஷ், இந்த ஸ்வீட் டிஷ். இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லுக்கைமாத் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரையும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தால் ப்ளீஸ், உங்களுக்கு விருப்பமெண்டா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.